ஸ்டோரி ஆஃப் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப். தொழில் முனைவில் வாடிக்கையாளர்களை கையாளும் விதிமுறையை பற்றி ஒரு முக்கியமான ஒரு கதையை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பரிட்சயமான கதை தான். கழுதை தேஞ்சு கட்டெரும்பா ஆன கதை. கழுதை தேஞ்சு கட்டெரும்பா ஆன கதை அப்படின்னா என்ன? ஒருத்தர் ஒரு வேலையை சரியாக செய்யலைன்னா நாம் அதற்கு இந்த பழமொழியை பயன்படுத்துவோம். இதே கதை எதற்கெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே வாடிக்கையாளர்களை நம்ம முதலாளிகள் ரொம்ப நல்ல விதமாக கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க, ஆஸ்க் வாட்னு கேட்குறாங்க, ரொம்ப நல்லா கனிவாக நடந்துக்கிறாங்க, தேவையானத பொருட்களை காட்டுறாங்க, அவங்க தேவையறிந்து பொருட்களை கொடுக்குறாங்க, வாடிக்கையாளர் வாங்கினதுக்கப்புறம் நன்றி தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் பொதுவாக நம்ம கடைகளில் செய்யக்கூடிய விஷயங்கள். நம்ம வியாபாரத்தில் கடையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தே வியாபாரம் பண்ணாலும் நம்ம கஸ்டமர்ஸ்கிட்ட இதெல்லாம் பண்ணுறோம். கரெக்டுங்களா? இது தவிர வாடிக்கையாளர்களை கழுதை தேஞ்சு கட்டெரும்பா ஆன கதையோடு எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சும் நம்ம பொருள் விற்றா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிஸ்னஸில் அவங்களோட சுயமரியாதையை இழந்துடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இழக்கும் பொழுது தான் கழுதை தேஞ்சு கட்டெரும்பா நம்மளோட ரெஸ்பெக்ட் போயிடுது. போகாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நம்மளை எப்படி பார்க்குறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம வரும்பொழுது அவங்க நம்மளை சார், மேடம் கூப்பிட்டுருப்பாங்க. அடுத்து தொடர்ந்து நம்மக்கிட்ட பொருட்கள் வாங்க ஆரம்பிக்கும் போது என்னம்மா, என்னப்பா அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. அடுத்து இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நல்லா இருக்கியா, என்ன ஏது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் உங்கள் மரியாதை கீழே இறங்குதுன்னா இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அடுத்த தடவை அவங்க கடைக்கு வரும்பொழுது உங்கள் பேர் ராஜா, உங்கள் பேர் ராணி அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான். பிஸ்னஸ் அங்கே ஒன்றும் நடக்காது. 100 ரூபாய்க்கு பொருள் விற்றுட்டு இருந்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு கேட்பாங்க, 40 ரூபாய்க்கு கொடுக்குறியான்னு கேட்பாங்க. நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அதுவே ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, மியூச்சுவல் ரெஸ்பெக்டில் முதல்ல இருந்தே நம்மளுடைய உறவின் முறைகள் வந்ததுன்னு சொன்னால் கழுதை தேஞ்சு கட்டெரும்பாவும் ஆகியிருக்காது. நம்ம பொருட்கள் 100 ரூபாய் விலையிலேருந்து 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு இறங்கியும் இருக்காது. இதுக்கு காரணம் என்ன? நாம் வாடிக்கையாளர்களாக கவனிக்காமல் ஒரு படி முன்னாடி கொண்டு வந்தால் அவங்க நம்மக்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்களே தவிர நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அது உதவிகரமாக இருக்காது. அப்போ எப்பொழுதுமே பிஸ்னஸில் தொழில் முனைவில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உறவுகள் வேறு, தொழில் முனைவு வேறு அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். முதல்லேருந்தே சார், மேடம்னே கூப்பிட்டுனே இருக்காங்க, எப்பயுமே கூப்பிட்டே இருக்காங்கன்னா அவங்க நம்மக்கிட்ட பேரம் பேச மாட்டாங்க. அதுவே என்னம்மா கண்ணு அப்படின்னு சொல்லி பக்கத்துலேருந்து கழுத்து மேலே கையே போட்டாங்க, தோள் மேலே கையே போட்டாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட ஓசியில் கேட்க போகிறாங்க, கடன் வாங்க போகிறாங்க, ப்ராடக்டில் 50% குறைக்க போகிறாங்க, இல்லைன்னா பொருளை வாங்கின்னு போனவங்க பணமே தராமல் காணாமல் போயிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது எப்பயுமே கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நாம் வாடிக்கையாளர்கள் அப்படியே கவனிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது மட்டும் இல்லை, வாடிக்கையாளர்கள் நம்மளை எப்படி கவனிச்சுக்கிறாங்கன்றதையும் கவனிச்சுக்கணும். அதுக்கு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். கழுதை தேஞ்சு கட்டெரும்பா ஆன கதையாக நம்மளோட பிஸ்னஸும் இருக்கக்கூடாது, நாமளும் இருக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட். வாடிக்கையாளர் சேவையும் முக்கியம், அதே நேரத்தில் நம்மளுடைய சுயமரியாதையும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. இதை கையில் ஏற்று நடப்போம்.